ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் குழம்பு. எப்போவும் செய்கிற மாரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இல்லைங்க, அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை எப்படி பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். இந்த குழம்பு யாருக்கு யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க பார்த்தீங்களா, 6 பேர் 10 பேர் இருக்காங்க குடும்பத்தெலாம். ஒரு 3 கிலோ மட்டன் 4 கிலோ மட்டன் வாங்கினாலும் பத்தாது. அவங்களாம் இந்தமாரி குழம்பு செய்யும்போது, காய் போட்டு செய்யும்போது குழம்பும் நிறையா வரும். அதேமாரி டேஸ்ட் வைஸும் எந்த குறைச்சலும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். சரி வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அரை கிலோ மட்டனு 3 தடவை கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் மட்டன் போட்டுடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் நான் சைஸாக பார்த்துக்கோங்க. சின்னதாக இருக்குது, அதனால் 2 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூனு, மஞ்சள் அரை டீஸ்பூன், தண்ணி 1 சொம்பு ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு 2 விசிலுக்கு வேக வச்சிடலாம். மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம குழம்புக்கு தனியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய், சோம்பு 1 டீஸ்பூனு, கிராம்பு 5, பிரியாணி இலை 3, நட்சத்திர சோம்பு 2, பட்டை ஒரு 3 துண்டு, கடல் பாசி, மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 5-6 இலை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி 2த்தையும் சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு, அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் 3, உருளைக்கிழங்கு 2, வாழைக்காய் 1. உருளைக்கிழங்கு வாழைக்காய் நார்மலாக காரக்குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்போ மட்டன் குழம்புல போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கத்திரிக்காய் நார்மலாக எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் இந்த குழம்புல கண்டிப்பாக ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரண்டி சைஸ் பார்த்துக்குங்க, 3 கரண்டி குழம்பு மிளகாத்தூள். மிளகுத்தூள் நல்லா எல்லா காயெல்லாம் படுற மாதிரி கிண்டி விட்டுடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். அதில் என்னென்ன போட்டு அரைச்சி ஊற்றலான்ற பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய், 10 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, கிராம்பு 4, பட்டை 3 துண்டு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு. இதையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். கசகசாவும் முந்திரியும் உங்களுக்கு திக் பேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம்.
மட்டன் 2 விசில் வந்துடுச்சு. மட்டன் கொஞ்சம் அரை வேக்காடாக தான் வெந்திருக்கும். இப்போ நம்ம காய் மிளகாத்தூள்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அது மட்டனோட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு திருப்பி ஒரு 3 விசில் வச்சிரும். இப்போ 3 விசில் வைக்கும்போது மட்டனும் நல்லா வெந்துடும், காயும் நல்லா வெந்து சாறிடும். மட்டனோட ஃப்ளேவர் வந்து காயில் எல்லா காயிலையும் சாறிடும். மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ ஒரு கொத்தமல்லி கையளவு போட்டு வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துடுச்சு, காயும் நல்லா வெந்துடுச்சு, வாசனை செமையாக இருக்குங்க. என் தம்பி டிவி பார்த்துட்டு இருந்தால் அவனே ஓடி வந்துட்டான் குக்கரை ஓப்பன் பண்ணவும், அந்தளவுக்கு வாசனை இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழம்பும் நிறையா வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லிக்கு இந்த தீபாவளிக்கு இட்லிக்கு செஞ்சு பாருங்கள், இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.